ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொம்மூஸ் டச். இந்த வீடியோவில் தாபா ஸ்டைலில் க்ரீன் பீஸ் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு காஞ்ச பட்டாணியை ஒரு நாள் முன்னாடியே நல்லா ஊற வச்சு நல்லா முளைக்கட்ட வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதும் அதில் 2 ஏலக்காய் 4 லவங்கம் ஒரு பட்டை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் ரஃபாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், பழுத்த 2 தக்காளி, இது சீக்கிரம் வதங்க ஒரு டீஸ்பூன் உப்பு, 4 முந்திரி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க ஆனியெல்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் அதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர் போட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை பட்டாணியில் பீட்டா குளுக்கன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்க பேட் ஃபேட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பே லீஃப், 3 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம வேக வச்சிருந்த பட்டாணியையும் தண்ணியையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பட்டாணி வேக வச்ச தண்ணி கம்மியாக தான் இருந்தது அப்படின்னா தேவையான அளவு நார்மல் வாட்டர் சேர்த்திக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நடுவில் கலந்து விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். க்ரீன் பீஸ் மசாலா நான்கு சப்பாத்திக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணிலாம் சுண்டி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, 1 டீஸ்பூன் பட்டர் போட்டு ஃபைனலாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரொம்பவும் டேஸ்டியான தாபா ஸ்டைல் கிரீன் பீஸ் மசாலா ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.